அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி புதினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி வச்சு ஒரு பிரியாணி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டு சுவை அதிகமாக இருக்கும். இது நீங்கள் வந்து குழம்பு வைக்க டைமுக்கு இது பண்ணிடலாம். இது சத்துள்ள உணவாகவும் இருக்குது. காய்கறி சேர்த்து சாப்பிட்றதுனால நீங்களும் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஆசாலி வீட்டு சமையலில் வந்து வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம ஒரு குக்கர் எடுத்துட்டோம். அதில் குக்கரில் வந்து நம்ம ஆயில் சேர்த்திக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு 100 மில்லி எண்ணெய் எடுத்துருக்குறோம். எண்ணெய் நல்லா காயிட்டும். ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம். 2 பட்டை சேர்த்துட்டோம். ஒரு பைனாப்பிள் பூ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரோஜா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வச்சுருக்க பெரிய வெங்காயம் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் செவந்துருச்சு. கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டோம். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கிட்டோம். நம்ம கேரட் வந்து 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு 100 கிராம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பச்சை பட்டாணி வந்து நம்ம பச்சை பட்டாணி காய் வாங்கி அதையே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இதுக்கு காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டோம். இதோட மல்லி புதினா இலை வந்து நம்ம இதில் சேர்த்துக்குவோம். நம்ம இதோட கொஞ்சம் அரைச்ச பட்டைத்தூள் சேர்த்துக்கிட்டோம். இது ஏலக்காய் கிராம்பெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால இப்போ காரத்துக்கு தகுந்தாலும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கேரட்டு பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே சவுந்துருச்சு. நம்ம வெண்ணெயில் வதக்கிட்டோம். கொஞ்சம் ஒரு காலிஃப்ளவர் ஒரு சின்ன பூவாக எடுத்துருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். எதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே சுடுதண்ணி வைக்கணும். அப்போ தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து 3 டம்ளர் தண்ணி, அரிசிக்கு வந்து 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்குறோம். இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த 3 டம்ளர் அரிசிக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோம். அது நல்லா கொதித்து வரட்டும். நமக்கு பொங்கி வந்துருச்சு. அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி சேர்த்துட்டோம். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுறலாம். விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சாப்பாடு 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. சாப்பாடு நமக்கு நல்லா வந்துருச்சு. காய்கறி நிறைய சேர்த்திருக்கோம். ஆயிலும் நிறைய சேர்த்திருக்கோம். நீங்களும் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களே எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நாம் இப்போ சேவ் பண்ணிடலாம். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.